Hi viewers, welcome to my channel. இந்த நேற்றுக்கு நம்ம வீடியோவில் வில்வதளம் கோலம் பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம். 3 லைனு போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம செகண்ட் பார்ட் அதில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம நேற்று எதில் நிறுத்தியிருந்தோம்? ஒயர் முடிஞ்சு போச்சின்னு இங்கே முடிச்சு போட்டிருந்தோம். இப்போ வேறு ஒரு புது ஒயரை எடுத்து இதோ இந்த 3 வெள்ளை மணியில் கோத்துக்கணும். இந்த 3 வெள்ளை மணியில் கோத்துட்ட உடனே அது என்ன ஆகணும்? 3 மொத்தம் 6 வெள்ளை மணி தான் வரணும். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா? 1 2 3 இல்லையா? இப்போ நம்ம இங்கே 6 வெள்ளை மணி நம்ம கோக்கணும். அப்போது ஏற்கனவே 3 வெள்ளை மணி இருக்குது. இன்னும் 3 வெள்ளை மணியை மேல் பக்கம் இடது கை பக்கம் இருக்கிற ஒயரில் கோக்கணும். கீழே வலது கை பக்கம் இருக்கிற ஒயரை எதிர்பக்கமாக இப்படி அந்த 3வது மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது என்ன? இந்த 2 சிகப்பு மணி கீழே வர ஒயரை இந்த 2 சிகப்பு மணியில் விடணும். ஒயரு ஒரே அளவாக வரத்துக்கு இந்த 2 நுனையும் கரெக்டாக பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க. அப்போ ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது இங்கே வந்திருக்குது இல்லையா? இந்த டைமண்ட் போலே தானே இங்கேயும் இருக்குது. இங்கே 2 ரெட்டு மணி இருக்குதுங்களா? இங்கேயும் 2 ரெட்டு மணி. மேலே 4 வெள்ளை மணி வரும். 4 வெள்ளை மணியும் 2 வெள்ளை மணியும் ஒரு ரவுண்டு வரும். இதில் ஒரு வெள்ளை மணி இருக்குது, 2 சிகப்பு மணி இருக்குது. அப்போ நம்ம இன்னும் 3 வெள்ளை மணியை கோக்கணும். மேலே இருக்கிற மணியில் 3 வெள்ளை மணி கோக்கணும். இந்த கீழே இருக்கிற ஒயரை மடித்து இப்படியே கொண்டு வந்து எதிர்பக்கம் விட்டு பார்த்தீங்களா? 2 சிகப்பு மணி 4 வெள்ளை மணி. இங்கேயும் அதே போல் இருக்குதுங்களா? இந்த பக்கம் 2 சிகப்பு மணி 4 வெள்ளை மணி. அதே தான் இந்த பக்கம். இப்போ கீழே இருக்கிற ஒயரில் 2 வெள்ளை மணியில் கீழே இருக்குது இல்லைங்களா? 2 வெள்ளை மணி அதில் கோக்கணும். இப்போ நம்ம அடுத்த ரோவுக்கு திருப்பிக்கணும் இல்லையா? 3 ரோ போட்டிருக்கோம். இது 17 16 15வது முடிக்கிறோம். அடுத்தது 14 வரணும் இல்லையா? அதனால் இந்த பக்கம் கீழே வலது பக்கம் இருக்குது இல்லையா? அதில் 3 வெள்ளை மணி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? எல்லாமே இந்த ஓரத்தில் வர எல்லாமே வெள்ளை ரவுண்டில் தான் வரும் மொத்தமே. அதனால் இந்த 3 வெள்ளை மணியை நம்ம கோக்கணும். இந்த 3வது வெள்ளை மணியில் இந்த மேல் பக்கம் இருக்குது இல்லைங்களா? ஒயர், அதை எதிர்பக்கமாக விட்டு எடுக்கணும். பார்த்தீங்களா? வந்துருக்குங்களா? இப்போ இந்த இடது கை பக்கம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் விட்டு
ஓகேவா? இப்போ 1 2 3 4வது ரவுண்டு போடுறோம் இல்லைங்களா? இங்கே இப்போது 2 வெள்ளை ரவுண்டு தான் வரணும். அதனால் இதோ இந்த வலது பக்கம் மேல் பக்கம் ஒயர் இருக்குது இல்லைங்களா? அங்கே 4 வெள்ளை மணியை கோத்துக்கணும். நாலாவது வெள்ளை மணியில் இடது கை பக்கம் இருந்த ஒயரை எதிர்பக்கமாக விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கீழ் பக்கம் ஒயர் வந்திருக்கு இல்லைங்களா? அதை இதோ இந்த வி மாதிரி இதை வருது இல்லைங்களா? வி மாதிரி வருதில்ல, இந்த 2 மணியில் விடணும். சரிங்களா? இப்போ இங்கே எப்படி வருது? இந்த பச்சை முடிகிற இடத்துல 3 வெள்ளை வந்துடுச்சு, மேலே 2 வெள்ளை ரவுண்டு, ஒரு ரவுண்டு இதோ இருக்குது. இப்போ இன்னொரு ரவுண்டும் வெள்ளை தான் வரணும் கம்ப்ளீட்டாக. 3 மணியில் ஒயர் இருக்குது, மேல் ஒயரில் 3 வெள்ளை மணி கோத்துக்கணும். கீழ்ப்பக்க ஒயரை எதிர்பக்கமாக கொடுத்து இழுக்கணும். ஓகேவா? மறுபடியும் இந்த கீழ் ஒயரை என்ன பண்ணணும்? இதை பார்த்தீங்களா? ஒரு வெள்ளை ஒரு சிகப்பு 2 மணியில் விட்டு எடுக்கணும். ஒவ்வொரு ரவுண்டு போட்டதுக்கப்புறமும் ஒயர் 2த்தையும் நல்லா இழுத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போது 2 ரவுண்டுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குது? 2 வெள்ளை ரவுண்டுக்கு அப்புறம் பச்சையும் வெள்ளையும் கலந்த ரவுண்டு வருது. அப்போது 4 பச்சை மணி வருது. 1 2 3 4 4 வெள்ளை மணி வருது, 2 பச்சை, நமக்கு 2 சிகப்பு வரணும், 4 வெள்ளை வரணும். இதில் ஏற்கனவே 2 வெள்ளை இருக்குதுங்களா, ஒரு சிகப்பு இருக்குது. அப்போ நமக்கு இன்னும் 2 வெள்ளை, இந்த மேல் பக்க ஒயரில் 2 வெள்ளை மணி. ஒரு சிகப்பு மணி. இந்த கீழ் ஒயரை இந்த சிகப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். மறுபடியும் இந்த கீழ் ஒயரை பக்கத்தில் கீழே இருக்கிற 2 சிகப்பு மணியில் விடணும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன
இப்போது இந்த ஒரு டைமண்ட் வந்தால் போல் இங்கே ஒரு டைமண்ட் வரணும் இல்லையா, ஒயிட் டைமண்ட். அதனால் மேலே 2 மணியும் ஒரு பச்சையும் வரும். ஓகேங்களா? அதுக்கு பதில் நம்ம ரெட்டு கோக்க போகிறோம். இந்த மேல் பக்க ஒயரில் முதல்ல 2 வெள்ளை, அப்புறம் ஒரு சிகப்பு. இந்த கீழ் ஒயரை இந்த சிகப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு இந்த கீழே வந்த ஒயரை எடுத்து இந்த 2 சிகப்பு மணி 1 2 சிகப்பு மணியில் விடணும். இப்போ 1 2 3 3த்துக்கு 2 வரணும். 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு. அடுத்ததுலேயும் மேல் பக்க ஒயரில் 2 வெள்ளை மணி, ஒரு சிகப்பு மணி. இந்த கீழ் ஒயரை எடுத்து இந்த சிகப்பு மணியில் ஆப்போசிட்டில் மறுபடியும் இந்த கீழ் ஒயரை கீழே இருக்க 2 சிகப்பு மணியில் விட்டு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 வெள்ளை ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அதில் மொத்தம் எத்தனை வெள்ளை மணி வருது பாருங்கள். 1 பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வெள்ளை மணி வருது. இந்த 2 ரவுண்டு வெள்ளை மணி இருக்குங்களா, இந்த 2 ரவுண்டு வெள்ளை மணி அதில் மொத்தம் எத்தனை வெள்ளை வந்திருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. நமக்கு இங்கே எத்தனை வந்தது பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மணி. இன்னும் ஒரு வெள்ளை மணி வரணும் இங்கே இல்லையா? இப்போ நம்ம மேல் பக்க ஒயரில் முதல்ல ஒரு வெள்ளை மணியை கோக்கணும். அப்புறம் 2 சிகப்பு மணியை கோத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கீழே இருந்த ஒயரை கீழே இருக்கிற 2 சிகப்பு மணியில் கொத்து எடுத்துக்கணும். இப்போ அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை வெறும் பச்சை ரவுண்டு வருது நம்ம பார்க்கலாமா? இந்த ஒரு வெள்ளையோடு முடிஞ்சிடுச்சா? 1 2 2 வெறும் பச்சை வந்திருக்குது இல்லைங்களா? நமக்கு இங்கே வெறும் 2 ரெட்டே வரணும். ஸோ 2 தடவை 3 3 சிகப்பு மணியை கோக்கணும். ஒன்று 2 3 3 சிகப்பு மணி போட்டோமா? இந்த கீழே இருந்த ஒயரை மூணாவது சிகப்பு மணியில் எதிர்பக்கம் கோத்து எடுக்கணும். இப்போ கீழ் வந்த ஒயரை மறுபடியும் 2 சிவப்பு மணியில் கீழே இருக்கு இல்லைங்களா, அதில் கோத்து பாருங்கள்.
3 மணியில் இருக்குது. 1 2 கீழே 2 மணி, இந்த சைடில் மேலே ஒரு மணி வருது. 3 மணியில் இருக்குதுங்களா? இந்த மேல் பக்க ஒயரில் 3 சிகப்பு மணி. கீழே இருந்த ஒயரை 3ஆவதாக கொத்த சிகப்பு மணியில், ஓகேவா? இப்போ வெறும் ரெட்டு ரவுண்டு வந்துருச்சுங்களா? இந்த கீழ் ஒயரை ரெண்டு சிகப்பு மணியில் கொத்து எடுத்துக்கணும். அடுத்தது இது பாருங்கள், 2 பச்சை வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 2 ரவுண்டு பச்சை வந்துருச்சா? அப்புறம் எப்படி வந்திருக்குது? 5 பச்சை மணியும் ஒரே ஒரு வெள்ளை மணியும், இல்லைங்களா? இப்போ நமக்கு எப்படி வரணும்? 5 சிகப்பு மணி ஒரே ஒரு வெள்ளை. இதோ இங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் என்ன வருதோ அதுதான் இந்த பக்கமும். 5 சிகப்பு மணி ஒரு வெள்ளை மணி வந்திருக்கு இல்லையா? இப்போது 3 சிகப்பு மணி ஏற்கனவே இருக்குது. நம்ம இப்போ முதல்ல ஒரு சிகப்பு மணி, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை மணி, மறுபடியும் ஒரு சிகப்பு மணி. கோக்கணும். கீழ் ஒயரை எடுத்து இந்த 3ஆவதாக கோத்த சிகப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு கீழ் வந்த ஒயரை 2 சிகப்பு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்க, ஒரு வெள்ளைக்கு அப்புறம் எத்தனை வெள்ளை வந்திருக்கு? 2 வெள்ளை 4 சிவப்பு வந்திருக்கு. இங்கே ஏற்கனவே 3 சிகப்பு இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல 2 வெள்ளையை கோத்துக்கணும். அப்புறம் ஒரு சிகப்பு. இந்த கீழே இருக்கிற ஒயரை இந்த 3ஆவதாக கோர்த்த சிகப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு மறுபடியும் இந்த கீழே வந்த ஒயரை இந்த ரெண்டு சிகப்பு மணிலையும் விடணும். மறுபடியும் நமக்கு 2 வெள்ளை மணி, ஒரு சிகப்பு மணி. கொத்து கீழே இருக்கிற ஒயரை இந்த 3ஆவது சிகப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ கீழே ஒயர் வந்திருக்கு இல்லைங்களா? அதை ஒரு சிகப்பு மணி, பக்கத்திலே ஒரு வெள்ளை மணி இருக்கு இல்லைங்களா? அதில் கோக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு 2 வெள்ளை மணி மேல் பக்க ஒயரில் 2 வெள்ளை மணி கோத்துக்கணும். ஒரு சிகப்பு மணி. இந்த கீழே இருந்த ஒயரை அந்த 3ஆவது சிகப்பு மணியில்
விட்டு கீழே வந்த ஒயரை இந்த 2 வெள்ளை மணியில் இப்போ நமக்கு என்ன 2 வெள்ளை ரவுண்டு வருது இல்லையாங்க, அதே போல் இங்கே 2 வெள்ளை ரவுண்டு வரணும் இல்லையா. ஸோ 3 வெள்ளை மணி தான் கோக்கணும். மேல் பக்க ஒயரில் 3 வெள்ளை மணி. இந்த கீழ் ஒயரை இந்த 3வது வெள்ளை மணிக்குள்ள எதிர்பக்கம் விட்டு எடுத்து மறுபடியும் கீழே வந்திருக்குறீங்களா ஒயரு, அதை இந்த கீழே இருக்கிற ரெண்டு வெள்ளை மணியில் கோக்கணும். இன்னொரு வெள்ளை ரவுண்டு வரணும் இல்லையா. வெள்ளை மணி கீழே இருக்கிற 2 வெள்ளை மணியில் மட்டும் எடுக்கணும். இப்போ மேலே இருக்கிற ஒயரில் 3 வெள்ளை மணி. இந்த கீழே இருக்கிற ஒயரை 3வது வெள்ளை மணியில் விட்டு எடுத்து மறுபடியும் இப்போ கடைசி புள்ளி இது இல்லையா, இது பாருங்க. இது கீழே இருந்த ஒயரை ரெண்டு வெள்ளை மணியில் கொத்து எடுக்கணும். எடுத்து இப்போ என்ன பண்ணணும், அடுத்த லைனுக்கு திருப்பிக்கணும் இல்லையா. அதனால் இது வரைக்கும் மேல் ஒயரில் கோத்தோம் இல்லையா. இப்போ இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிற இடது கை பக்கம் இருக்கிற ஒயரில் 3 வெள்ளை மணியை கோக்கணும். கோத்து இந்த 3வது வெள்ளை மணியில் மேல் பக்கம் இருந்த வயரை வெட்டி எடுக்கணும். இப்போ எத்தனை வந்திருக்குது, 17, 16, 15, 14 ரவுண்டு வரைக்கும் வந்திருக்கு. இந்த வலது கை பக்கம் இருக்குது இல்லையா, இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் கொத்து எடுக்கணும். இதை பாருங்கள். இப்போ நம்ம போட போகிறது 1, 2, 3, 4 லைன் போட்டோம். 5வது ரோ போட போகிறோம். ஓகேங்களா. 5வது ரோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வெள்ளை ரவுண்டு தான் வரும். புரியுதுங்களா. இப்போ இந்த டைமண்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா. இந்த டைமண்ட் முடிய இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குது இல்லையா. இதில் 1, 2, 3, 4, 5 சிவப்பு மணிக்கு வேலை இல்லை. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், 5க்கும் வெள்ளை ரவுண்டு வரும்படி மணி கோக்கணும். இப்போ இடது கை பக்கம் இருக்குது இல்லைங்களா ஒயரு, அதில் 4 வெள்ளை மணி கோருங்க. 1, 2,
3 4. 4வது மணியில் இந்த வலது கை இருந்தது இல்லையா, அந்த ஒயரை ஆப்போசிட்டில் விட்டு எடுத்தால் இப்படி. இப்போது இந்த கீழே இருக்கிற ஒயரை பக்கத்தில் இருக்கிற 2 வெள்ளை மணியில் கீழே இருக்கு இல்லைங்களா, அதில் 2 வெள்ளை மணியில் கோத்து எடுக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கலாம், 3 வெள்ளை மணி கோக்கணும். சரிங்களா? ஓகேவா? கீழே வந்த ஒயரை மறுபடியும் இந்த 2 வெள்ளை மணி கீழே இருக்குங்களா, 2 வெள்ளை மணியில் கோக்கணும். இன்னும் 3 வெள்ளை மணி. அதே போல் இந்த வலது பக்க ஒயரை 3வது மணியில் விட்டு கோத்து எடுக்கணும். இப்போ மறுபடியும் கீழே வந்த ஒயரை 2 மணியில் கோத்து எடுக்கணும். மேலே ஒயரில் 3 வெள்ளை மணி. கீழே வந்திருக்கு இல்லையா ஒயரு, அதை மறுபடியும் இந்த 2 வெள்ளை மணியில் கோக்கணும். இப்போ மறுபடியும் 3 வெள்ளை மணி மேல் பக்க ஒயரில் இடது கை பக்கம். இப்போ கீழே இருந்த ஒயரை இந்த 2 சிவப்பு மணிக்குள்ளே கோக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எந்த லைன் போட்டுட்ருக்கோம்? 1 2 3 4 5 வெள்ளை ரவுண்டு வந்துருச்சு. 5 வெள்ளை ரவுண்டு வந்ததுக்கப்புறம் 2 வெள்ளை மணி 4 சிகப்பு மணி நமக்கு வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 வந்துடுச்சு. 2 வெள்ளை 4 சிவப்பு வரணும். ஒரு வெள்ளை மணி இருக்குது, 2 சிகப்பு மணி இருக்குது. இன்னும் இந்த இடத்துல ஒரு வெள்ளையும் இங்கே 2 சிவப்பும் கோக்கணும். ஸோ முதல்ல ஒரு வெள்ளை மணி, அப்புறம் 2 சிகப்பு மணி. இப்போ கீழே வந்த ஒயரை பக்கத்தில் கீழே இருக்கிற 2 சிகப்பு மணியில் விட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இப்போது ஒரே ஒரு சிகப்பு ரவுண்டு பச்சை ரவுண்டு வந்துருக்குது இல்லைங்களா. நமக்கு இப்போது ஒரே ஒரு சிகப்பு ரவுண்டு, 3 சிகப்பு மணியில் ஒயர் இருக்குது. அப்போது இன்னும் நம்ம 3 சிகப்பு மணியை கோக்கணும். 1 2 3. இப்போ கீழே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற 2 சிகப்பு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ எப்படி வந்திருக்கு, இந்த பக்கம் எப்படி வந்திருக்குது? 4 சிகப்பு 2 வெள்ளை. இப்போ அதே போல் தானே இங்கேயும் வரணும். 3 சிவப்பு மணியில் ஏற்கனவே இருக்குது.
அப்போது இன்னும் ஒரு சிகப்பு மணியும் 2 வெள்ளையும் நம்ம கோக்கணும். முதல்ல 2 சிகப்பு மணி, இடது கைப்பக்க ஒயரில் 2 சிவப்பு மணி, 1 வெள்ளை. இந்த ஒயரை 3வது மணியில் இப்போ இந்த ஒயரை கீழே இருக்கிற 2 வெள்ளை மணியில் கோத்துடும். சாரி, ஒரு சிகப்பும் 2 வெள்ளை மணியும் கோக்கணும். இப்போ நான் முதல்ல தெரியாமல் 2 சிகப்பு சொல்லிட்டேன். 4 சிவப்பு மணி 2 வெள்ளை மணி வரணும் இல்லையா? 3 சிகப்பு மணியில் ஏற்கனவே ஒயர் இருக்குதா? ஒரு சிகப்பு மணியை கோத்து 2 வெள்ளை மணியை நம்ம கோக்கணும். இப்போ இந்த கீழே வந்த ஒயரை 2 வெள்ளை மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தால் போலியே இந்த பக்கம் 5 ரவுண்டு வெள்ளை வரணும் இல்லையா? இப்போது நமக்கு வேறு ஏதோ ரெட் கலருக்கு இப்போ அவசியம் இல்லை, 5 வெள்ளை ரவுண்டு வரணும். ஸோ 3 மணியாக நம்ம வெள்ளை மணியை கொத்து ரவுண்டு முடிக்கணும். 1 2 3. ஓகேவா? இப்போ இந்த ஒயரை கீழே வந்த ஒயரை மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் 2 மணியில் விடணும். மறுபடியும் 3 மணியில் ஒயர் இருக்கிற இன்னொரு 3 மணி கோக்கணும். இப்போ கீழே வந்த ஒயரை அடுத்த 2 மணியில் கொத்தணும். மறுபடியும் மேல் பக்க ஒயரில் 3 வெள்ளை மணி. கீழே வந்த ஒயரை கீழே இருக்கிற 2 வெள்ளை மணியில் வெட்டி எடுக்கணும். மறுபடியும் 3 வெள்ளை மணி. மறுபடியும் கீழே வந்த ஒயரை 2 வெள்ளை மணியில் விட்டு எடுத்துக்கணும். இப்போது அடுத்த லைன் திருப்பணும். நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், கடைசி ரவுண்டு வர அப்போ அடுத்த லைனுக்கு திருப்பணுன்னா இது வரைக்கும் மேல் பக்க ஒயரில் கோத்தோம். இப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற ஒயரில் 3 மணியை கோக்கணும். இப்போ மேலே இருக்கிற ஒயரை இந்த 3வது மணியில் கோத்து எடுத்துக்கணும். ஸோ இந்த இடது பக்கம் இருக்கிற ஒயரை பக்கத்து வெள்ளை மணியில் கோக்கணும். பாருங்கள், நம்ம இது வரைக்கும் மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 ரவுண்டு 5 லைன் போட்டிருக்கோம். 5 வருஷம் புள்ளி நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது என்ன வரும்? இன்னும்
இந்த ஸ்டார் போல் இங்கே முடிஞ்சு இங்கே வந்திருக்கிற போல் இங்கே 2 டைமண்ட் வரும். ஓகேவா? இது வரைக்கும் போட்டு வைங்க. ஏதாவது டவுட்டுனாலும் நீங்கள் இன்னொரு தடவை வீடியோ பாருங்கள். இல்லைனாலும் எனக்கு நான் கொடுத்துருக்குற நம்பரில் ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்டுக்கோங்க. நான் சொன்னேன் அந்த அடுத்த போர்ஷன், இந்த டைமண்ட் வரைக்கும் இருக்கிற போர்ஷனை அடுத்த வீடியோவில் போடுறேன்.